அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முருகப்பெருமானுடைய அருளால் ஷடாட்சர வித்தையை பயன்படுத்தி ஒரு உடலில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட ஏவல் பிரச்சனையாக இருக்கட்டும், செய்வன பிரச்சனையாக இருக்கட்டும், ஈடுமருந்து பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை பில்லி சூனியம், இது போல் எப்பேற்பட்ட மாந்திரீக பிரச்சனைகளையுமே இந்த ஷடாட்சர வித்தையை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு உடலில் இருக்கக்கூடிய அந்த மாந்திரீக பிரச்சனைகளை முழுவதுமாக நீக்க முடியும். சரிங்களா? இந்த வித்தையை நம்ம பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய அருளால் ஒரு உடலில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி மாந்திரீக பிரச்சனைகளாம் நீக்கிறோம். சரிங்களா? அதாவது மாந்திரீகத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தெய்வங்களை வச்சும் ஒரு சக்கரங்கள் மந்திரங்களை உருவாக்கி அவர் உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்குவாங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷடாட்சர வித்தை. சரிங்களா? ஷடாட்சரம்னாவே முருகப்பெருமானுடைய அருளால் இருக்கப்பட்ட ஒரு எந்திரம். அந்த எந்திரத்தையும் அந்த மந்திரத்தையும் பயன்படுத்தி தான் நம்ம ஒரு உடலில் இருக்கக்கூடிய செய்வன ஏவல் இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம நீக்க போகிறோம். சரிங்களா? அதாவது ஒரு சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பீங்க. ஒரு சில பேர்கள்லாம் போய் ஒரு உடலில் செய்வன ஏவல் இந்த மாதிரி பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நிறைய மாந்திரிகர்கள்ட்ட போய் பார்ப்பாங்க. ஆனால் அந்த மாந்திரிகர்கள்ட்ட போய் பார்த்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யாது அப்படின்னா தீர்வே கிடைக்காது, என்ன சரியாகாது. அந்த உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது சரியாகாது. சரிங்களா? இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேரம் அவங்களுக்கு ஒத்துழைக்கிறது கிடையாது. சரிங்களா? இப்படி அவங்களுடைய நேரம் ஒத்துழைக்கலை அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய எந்த பூஜையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பெரிய பெரிய மாந்திரீக பூஜைகள் பண்ணினாலும் அவங்களுக்கு அது சரியாகாது. காரணம் இதுதான். என்னென்னா அவங்களுக்கு நேரம்ங்கிறது ஒத்துழைப்பு கொடுக்காது. சரி, இது போல் சமயத்துலலாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் அவங்களுடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அடி விழுக ஆரம்பிக்கும். சரிங்களா? தொடர்ந்து குடும்பத்தில் பிரச்சனைகள், கலகம், வெட்டு குத்து, இது போல் ஒன்று மாற்றி பிரச்சனைகள் மேல் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன காரணம் அப்படின்னா அவர்களுக்கு அந்த நேரம் ஒத்துழைப்பு கொடுக்காதது தான் காரணம். அதற்காகத்தான் மாந்திரீகத்தில் நேரத்தை கணக்கிடுவாங்க. எப்பேற்பட்ட மாந்திரீக பூஜைகள் செய்தாலும் அவங்களுடைய நேரத்தை கணக்கிட்டு நம்ம செய்யும்போது அந்த மாந்திரீக பூஜை நம்மளுக்கு முழு வெற்றியை நம்மளுக்கு கொடுக்கும். சரிங்களா? அதனால தான் தெய்வத்துடைய அருள்னால ஒரு எந்திரங்கள் மந்திரங்களை நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதை எந்த அளவுக்கு நீங்கள் அதை நம்பிக்கையோடு தெய்வ பக்தியோடு அதை நீங்கள் செயல்படுத்துறீங்களோ அதற்கு தகுந்தாற் போல் அந்த மாந்திரீகம் உங்களுக்கு பலன் தர ஆரம்பிக்கும். அதே போல் இந்த முருகப்பெருமானுடைய சக்கரத்தை இந்த மாதிரி ஏவல் பிரச்சனையினாலேயும் செய்வன பிரச்சனையினாலோ பாதிக்கப்பட்டவங்க முழுமையாக முருகப்பெருமானே கெதி என்று நம்பி இந்த சக்கரத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது எப்பேற்பட்ட மாந்திரீக பிரச்சனையுமே முருகப்பெருமானுடைய அருள்னால் நீக்க முடியும். சரிங்களா? அதாவது முருகப்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய வேல் எப்படி தீய சக்திகளை, அதாவது சூரனை வதம் செய்து இந்த உலகை காத்ததோ அதே போல தீய சக்திகளை எல்லாம் அழித்து நம்மளையும் காக்கும் சக்தி படைத்தவர் யார் அப்படின்னா முருகப்பெருமான். அதனால முழு நம்பிக்கையோடு முருகப்பெருமானை நீங்கள் சரணாகதி அடைந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து மாந்திரிக பிரச்சனையுமே இந்த ஒரு சக்கரத்தை வச்சு நம்ம முழுமையாக நீக்க முடியும். சரிங்களா? சரி, இந்த சக்கரத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சக்கரத்தை பார்த்தீங்கன்னா ஷஷ்டி நாள் அன்னைக்குன்னு, சரிங்களா, மாதத்தில் ஒரு நாள் சஷ்டி, இல்லைன்னா பௌர்ணமி, அமாவாசை, இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை. சரிங்களா? செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் எழுதிக்கலாம், இல்லை செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் இந்த எந்திரத்தை நீங்கள் என்ன செஞ்சுக்கன்னா ஒரு செப்பு தகட்டில் நீங்கள் எழுதிக்கிட்டு இந்த எந்திரத்திற்கு மஞ்சள், பசும்பால், சந்தனம் இந்த 3 வகையான திரவியங்கள்னால அந்த எந்திரத்துக்கு அபிஷேகம் செய்து அந்த எந்திரத்துக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு உங்களுடைய பூஜை ரூமில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூவால் மாலை சாத்திருங்க. சாத்திட்டு முருகப்பெருமானுக்கு பக்கத்தில் ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் போட்டு ஏற்றி வச்சுருங்க. அதற்கு முன்னாடி ஒரு தாம்பாளத்தட்டில் விபூதி பரப்பி தயார் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த எந்திரத்தை வச்சு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் இந்த எந்திரத்துக்கு 10,008 உரு கொடுக்கணும். நீங்கள் அது எத்தனை நாள் வேணாலும் கொடுக்கலாம்.
ஒரே நாளில் 10,008 உரு கொடுக்க முடிஞ்சாலும் கொடுத்துக்கிறலாம். நீங்கள் எவ்வளவு உங்களால் சொல்ல முடியுமோ சொல்லிக்கிங்க. அதே போல் இந்த எந்திரத்துக்கு மொத்தம் 10,008 உரு கொடுக்கும். இப்படி எந்திரம் 10,008 உரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த எந்திரமானது உயிர் பெற ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த எந்திரத்துக்கு பூஜைக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய், வெத்தலை, பாக்கு, அவல், பொரி, கடலை இதெல்லாம் ஒரு வாழை இலையில் வச்சு இந்த எந்திரத்துக்கு பூஜை போட்டுட்டு மந்திர உரு கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. இப்படி கொடுத்து முடித்த பிறகு இந்த எந்திரத்தை சுருட்டி எந்த வீட்டில் செய்வினையினால் துன்பப்படுறீங்களோ அந்த வீட்டுடைய வாசலில் இந்த எந்திரத்தை கட்டி வச்சுருங்க. சரிங்களா? இல்லை ஒருத்தவங்களுக்கு உடம்புல தீய சக்தியினால் பாதிக்கப்பட்டு உடல் ரீதியான பிரச்சனை, ஏவல் இந்த மாதிரி பிரச்சனையினால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா இந்த எந்திரத்தை சின்னதாக கட் பண்ணி ஒரு தாயத்தில் அடைக்கிறது போல் கட் பண்ணி இந்த எந்திரத்தை எழுதி அந்த எந்திரத்தை சுருட்டி அந்த தாயத்துக்குள்ளே வச்சு இடுப்புலையோ இல்லை கழுத்துலையோ அணிஞ்சுக்கிற வச்சுட்டிங்க அப்படின்னா பக்கத்தில் துஷ்ட சக்திகள் அண்டவே அண்டாது. எப்பேற்பட்ட ஏவல் பில்லி சூனியமும் முருகப்பெருமானுக்கு அஞ்சி நடுங்கி ஓட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த எந்திரம். சரிங்களா? அதாவது இந்த எந்திரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்களுக்கு தெய்வத்துடைய அனுக்கிரகம், தெய்வத்துடைய அருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எந்திரத்தை மந்திர உரு கொடுத்து அவருடைய உருவப்பாவை போல செஞ்சு அந்த உருவப்பாவையில் இந்த எந்திரத்தை சுருட்டி முருகப்பெருமானுடைய மந்திரத்தை சொல்லி அவருக்கு கருப்பு நூலால் அந்த பாவையை சுற்றி அந்த பாவையை ஒரு மண் குடுவையில் உள்ளக்க வச்சு அதை கருப்பு துணியை வச்சு கட்டி அந்த குடுவையை கொண்டு போய் பூஜை ரூமில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நபருக்கு செய்வன இந்த மாதிரி ஏவல் பில்லி சூனியம் இது மாதிரி யாருமே செய்ய முடியாது. சரிங்களா? மாந்திரீகத்தில் புத்திசாலித்தனம் இருந்துச்சு அப்படின்னா எப்படி வேணாலும் மாந்திரீகத்தை நம்ம ஆடலாம். சரிங்களா? இது போல பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்? இந்த முருகப்பெருமானுடைய சடாச்சர வித்தையை பயன்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட மாந்திரீக பிரச்சனைகளையுமே நம்ம நீக்க முடியும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.